ஹாய் காய்ஸ், ஹோப் எல்லோரும் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கான வீடியோ என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட எல்லாம் ஒன்று சொல்லணுன்ட்டு இருந்தேன். ஷார்ட்ஸ்லேயே நான் சொல்லியிருந்தேன் 2 நல்ல விஷயம்னு சொல்லி. அது இன்னொன்று என்னன்னு நான் சொல்லலை இல்லையா? அது வேறு எதுவும் இல்லை. எங்கள் ஃபேமிலியிலே வந்து மோஸ்ட் வெயிட்டட் வெட்டிங் தான் வந்து நடக்க போகுது. அது வேறு யாருக்கும் இல்லை, என்னோடய பிரதரோட வெட்டிங். ஸோ அதுக்காக தான் நாங்கள் திருப்பி ஊருக்கு வந்திருக்கோம். ரொம்ப சீக்கிரமாகவே வந்து என்கேஜ்மெண்ட்டும் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, என்கேஜ்மெண்ட்டோட ப்ரிப்பரேஷன் ஷாப்பிங் விலாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நாங்கள் என்கேஜ்மெண்ட்டுக்காக என்னெல்லாம் வாங்கியிருந்தோம் அப்படின்ற என்டையர் ப்ராசஸை இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து சரவணா ஸ்டோர்ஸ் தான் போயிருந்தோம். சரவணா ஸ்டோர்ஸில் பிளேட்லாம் வாங்கலான்றதுக்காக போயிருந்தோம். அங்கே எல்லா பிளேட்டும் 250, 300ன்னு சொல்லி ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது. ஸோ அங்கே எதுவுமே நாங்கள் வாங்கலை. ஜஸ்ட் பார்த்துட்டு ஒரு ஐடியாஸ் மட்டும் ரெஃபர் பண்ணிவிட்டு பேக் டு ஹோம் நாங்கள் வந்துட்டோம். இட் இஸ் அனதர் டே. மதுரையில் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும், நெல்பேட்டை ஏரியா. அந்த ஏரியாவில் ஒரு ஷாப்பு தான் வந்து நாங்கள் போயிருந்தோம். இது யார் சொன்னது அப்படின்னா, என்னோடய ரிலேட்டிவ் தான் எங்களுக்கு சொன்னாங்க. இந்த மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் இந்த மாதிரி திங்ஸ்லாம் வாங்குறதுக்கு ரொம்ப ஆப்டான பிளேஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த கடைக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். இட்ஸ் லைக் அ ஜெம்முன்னு தான் நான் சொல்லுவேன். ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்து என்ன விஷயம் கேட்டாலும் அவங்க எல்லாமே வச்சுருக்காங்க. எல்லாமே பேட்டர்ன்ஸ்லேயும் நிறைய குவான்டிட்டிலையும் ஸ்டாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நாங்கள் பிளேட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்காக அவங்களோட குடோன் தான் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஸோ அங்கே போய் பார்த்துருந்தா பிளென்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருந்தது. ஸோ எங்களுக்கு தேவையான பிளேட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் வந்து அங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துட்டோம். சரவணா ஸ்டோர்ஸில் பார்த்ததுக்கும் இந்த ஷாப்பில் பார்த்ததுக்கும் என்டையராக ப்ரைஸ் ரேஞ்ச் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருந்தது. யூஸ்வலாக எப்போவுமே ஷாப்பிங் போனால் ஒரே கடையில் வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். 1 or 2 ஷாப்ஸ் நம்ம போய் பார்த்தா தான் நமக்கு வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுது. சில்க் த்ரெட் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் தெரியும் இந்த ரே ஆரி ஷாப். இவங்க ஆன்லைனில் நிறைய சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களோட ஷாப் மதுரையில் தான் இருக்குது. நானும் சம்டைம்ஸ் இங்கேருந்து தான் வந்து மெட்டீரியல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி வாங்குறதுக்காக பொண்ணுக்கும் எனக்கும் வந்து பேங்கிள் பண்ணுறதுக்காக கொஞ்சம் மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கியிருந்தோம். வாங்கிட்டு பேக் டு வீட்டுக்கு வந்தாச்சு. அண்ட் தென் இந்த வீடியோ அனதர் டே நான் வந்துட்டு புடவை எடுக்கிறதுக்காக போத்தீஸ் போயிருந்தோம். என்கேஜ்மெண்ட் புடவை எடுக்கிறதுக்காக மதுரை போத்தீஸ் தான் போயிருந்தோம். ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் வந்ததுக்கப்புறம் வந்து எங்களோட ஷாப்பிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம ப்ரைஸ் ரேஞ்ச் சொல்லியாச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான புடவை எல்லாமே வந்துட்டு அவங்க டிஸ்ப்ளே பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பேஸ்டல் ஷேட்ஸில் போனோம். பட் அது அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டார்க் ஷேட்ஸில் பார்க்கலான்னு சொல்லி வீட்டில் இருக்கவங்க சொல்லிட்டாங்க. ஸோ பேஸ்டல்ஸ் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு டார்க் ஷேட்ஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இதில் பார்த்துருந்தாலே தெரியும் நிறைய இடத்துல ப்ளூவோட ஃபேமிலி தான் அதிகமாக இருக்குது. ஏனே தெரியல, எனக்கு அங்கே போன உடனே எதெல்லாம் வந்து ப்ளூவில் இருக்கோ அந்த ஷேட்ஸ் எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு பார்த்துட்டு இருந்தேன். அது ஏன்னு தெரில, என்னோடய ஐ எல்லாமே ப்ளூ சாரீஸில் தான் இருந்தது. எல்லா ஷேட்ஸுமே ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே வச்சு பார்க்குறப்போ அடோரபிளாக இருந்தது. ஸோ எந்த சாரீ எடுக்கிறது, எதை சூஸ் பண்ணுறதுன்னு ரொம்ப கன்ஃப்யூஷனாக இருந்தது. ஸோ எல்லாருக்கும் ஒவ்வொரு கலர்ஸ் பிடிச்சிருந்தது. ஸோ ஃபைனலாக வந்துட்டு ஓகே பிரைட் கிட்டே கேட்டுடலான்னு சொல்லிட்டு ஒரு 4, 5, 6 சாரீஸ் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணி வச்சுட்டு அது எல்லாத்தையும் வந்து வாட்ஸ்அப் பண்ணியிருந்தோம். ஸோ சாரீ அவங்களே செலக்ட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டோம். இந்த ஒரு பர்டிகுலர் ப்ளூ சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க ரொம்ப ஃபேராகவும்
சிம்பிளாகவும் இருப்பாங்க பிரைட். ஸோ ஓகே, இந்த மாதிரி பிரைட் கலர்ஸ் போட்டால் அவங்களுக்கு இன்னுமே வந்து அழகாக இருக்கும் அப்படின்னு நினச்சிருந்தோம். ஸோ எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருந்தோம். நாங்கள் செலக்ட் பண்ண அந்த 7 சாரீஸுமே வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துருந்தோம். பார்த்துட்டு இந்த சாரீஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபைனலைஸ் பண்ணுறதுக்காக பிரைடுக்கு அனுப்பியிருந்தோம். ஃபைனலாக அவங்களுக்கு பிடிச்ச அந்த ஒரு சாரீ தான் வந்துட்டு நாங்கள் வாங்கியிருந்தோம். சாரியோட பல்லுவில் அந்த த்ரெட் நாட் போடுவாங்க இல்லையா, அதுக்காக கொடுத்துருந்தோம். அது வெயிட் பண்ணுற கேப்பில் நமக்கு ஏதாவது சாரீஸ் வந்து பிடிச்சிருக்கான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்ருந்தோம். அஃபோர்டபுள் ரேஞ்சஸில் இந்த மாதிரி சாரீஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. அப்போ நான் பார்த்த சாரீஸ் எல்லாமே பார்த்தா ப்ளூவாக தான் பார்த்துருக்கேன். அது ஏன்னு தெரில, என்னோடய கண் அந்த ப்ளூ சாரீ மேலேயே தான் இருக்குது. எடுக்கலாமா வேணாமான்ற கன்ஃப்யூஷன்லேயே இருந்தேன். அம்மா கூட எடுத்துக்கோ, என்கேஜ்மெண்ட்டுக்கு இந்த புடவையே கூட போட்டுக்கோன்னு சொல்லியிருந்தாங்க. பட் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஒரு சாரீ வீட்டில் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ளூ கலர் தான் அதுவும். சரி ஓகே, ஏன் ப்ளூ கலர்லேயே போய் எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து வேணாம் அப்படின்னு விட்டுட்டேன். அதுவும் பார்த்தா என்கேஜ்மெண்ட்டுக்கு நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறதும் ப்ளூ தான். ஸோ அதனால வந்துட்டு அந்த புடவை வாங்கலை. சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லா பர்ச்சேஸையும் முடிச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இது வந்து அம்மா வாங்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த சைட் போயிருந்தனால இதையுமே வந்து நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். ஒரு 3:00 இருக்கும். அகைன் வந்துட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸை வந்து பிரைட் கிட்ட கொடுக்கறதுக்காக. ஏன்னா அவங்க ஆரி ஒர்க் பண்ணி ஸ்டிச் பண்ணுற ஒர்க்கெல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு சாரியும் அவங்கக்கிட்ட காட்டிட்டு அப்படியே ப்ளவுஸும் வந்துட்டு அவங்கள்ட்ட கொடுத்துட்டு ஸ்டிச் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் வந்து கிளம்பிடணும். ஏன்னா டைம் பீரியட் ரொம்ப கம்மியான டேஸ் தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கும் வந்து இந்த ஸ்டிச்சிங் ஒர்க்லாம் இருக்கும் இல்லையா, அதனால நாங்கள் எல்லோரும் வந்து ப்ளவுஸ் கொடுக்கறதுக்காக பிரைடோட வீட்டுக்கு தான் போயிட்டுருந்தோம். அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அவங்கள போய் பார்த்துட்டு புடவையும் காட்டியிருந்தோம். பிரைடுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபோட்டோவை விட நேரில் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, இதுதான் ஃபைனலி நான் என்னெல்லாம் ஷாப்பிங் பண்ணேன் அப்படின்றத நான் காட்டுறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து அந்த கடையில் போய் வாங்கின பிளேட்ஸ். இது எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு பேட்டர்னில் எடுத்திருக்கோம். இதில் வந்து ஒரு 7 பேட்டர்ன்ஸ் எடுத்திருக்கோம். இதில் ஒரே ஒரு சிங்கிள் பேட்டர்ன் தான். இந்த ட்ரே மாதிரி இருக்குது இல்லையா, இது வந்து எதுக்காக அப்படின்னா வந்து ரிங் பிளேட்டர் இதுக்கு மேலே தான் வந்து நம்ம பண்ண போகிறோம். அதுவுமே நம்ம வீட்டில் தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணோன்ற வீடியோ நான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த ஒரு பிளேட் மட்டும் வந்துட்டு பூ வைக்கிறதுக்காக வாங்கினோம். ஏன்னா பூ வைக்கிறதுக்கு சில்வர் பிளேட் வேண்டாம், கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு பூ வைக்கிறதுக்கு மட்டும் இந்த கோல்டன் கலர் பிளேட் வாங்கியிருந்தோம். அண்ட் தென் இந்த ட்ரேஸ் இதில் தான் வந்து நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாமே வைக்க போகிறோம். டோட்டலி 21 பிளேட்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வாங்கியிருக்கோம். பிளேட்ஸ் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக இருந்தது. நல்லாவே வெயிட்டாக இருந்தது. நம்ம ஒரு 6, 7 தேங்காய்லாம் வைக்கிறோம் அப்படின்னா ரொம்ப ஸ்டர்டியாக இருந்தது. கொடுக்குற ப்ரைஸ்க்கு வர்த்தாக இருந்த மாதிரி இருந்தது. இந்த பிளாஸ்டிக் பிளேட்ஸாக இருந்தாலுமே உங்களுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணுறப்போ அந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள் எந்த மாதிரி எல்லாமே நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோன்னு சொல்லிவிட்டு நான் டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த ஒரு ட்ரே வந்துட்டு புடவை வைக்கிறதுக்காக வந்து வாங்கியிருக்கோம். இதையுமே வந்து நம்ம அழகாக ரேப் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். அங்கே எல்லா டைப் ஆஃப் பிளேட்ஸுமே இருக்குது. நம்ம என்ன மாதிரி கேட்டாலும் அவங்க வந்து வச்சுருக்காங்க ஸ்டாக் எல்லாமே. நிறைய குவான்டிட்டியில் கேட்டாலுமே வந்து அவங்க கொடுக்குறாங்க உடனே எடுத்து. இது எல்லாமே வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ்க்காக நம்ம வாங்கியிருக்கோம். அண்ட் ஹியர் இஸ் த பிரைடோட சாரீ. இந்த ஒரு மெஜெண்டா கலர் சாரீ தான் வந்துட்டு பிரைடுமே செலக்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லாத்துக்குமே வந்து இந்த சாரீ ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதுதான் வந்து என்கேஜ்மெண்ட் புடவை. ரொம்ப அழகாக இருந்தது. அதுவும் சன்லைட்டில் பார்க்குறப்ப இன்னும் அடோரபிளாக இருந்தது. அண்ட் தென் வந்துட்டு நான் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ வந்து பிரைடுக்கு வந்துட்டு பேங்கிள் மேக் பண்ணுறதுக்காக வந்துட்டு கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் வாங்கியிருந்தேன். என்னோடது எல்லாமே பாதி ஊரில் இருக்குது, பாதி இங்கே இருக்குது. ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாமே புதுசாக வாங்கிடலான்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். த்ரெட் எல்லாமே இப்போ வந்து ஸ்டாக் பண்ணிட்டேன். ஸோ வந்து பேங்கிளும் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் வந்து காட்டுறேன் என்னெல்லாம் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரிப்பன் வந்துட்டு கிஃப்ட் ரேப் பண்ணுறதுக்காக வாங்கியிருந்தோம். ஸோ இதெல்லாமே வந்துட்டு அங்கேருந்து ரே ஆரியிலேருந்து வாங்கின ஒரு மெட்டீரியல்ஸ் தான் இதெல்லாம். த்ரெட் வாங்க போகிறப்போ வந்துட்டு சாரீ எடுக்காமல் போயிட்டேன். ஸோ அதனால் எனக்கு எந்த மெஜெண்டா பிங்க்குன்றது கரெக்டாக தெரியல.
சரி ஓகேன்னு ஒரே ஷேடில் இருக்க 2 வாங்கிட்டு வந்தேன். பட் இன்னொன்னு பார்த்தா கம்ப்ளீட்லி வேறு கலராக இருக்குது. வீட்டில் வந்து பார்க்குறப்ப தான் தெரிஞ்சது எனக்கு அதோட ஷேடே. அண்ட் தென் போத்தீஸில் இருந்தப்போ வந்து அங்கே சும்மா நடந்து போயிட்டுருக்கப்போ பாப்பாவுக்கு ஒரு பேங்கிள் ஒன்று வாங்கியிருந்தேன். ரொம்ப க்யூட்டாக இருந்தது. பாப்பாவோட சைஸ்க்குமே அவங்க சைஸ் அவைலபிள் இருந்தது. ஸோ அதனால இந்த ஒரு பேங்கிள் மட்டும் வாங்கியிருந்தேன். ஓகே, இன்னைக்கான வீடியோவுக்கு அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.